இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பொருள் தரும் ஒரு சொல். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம ஃபுல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தாலே போதும். கட்டாயமாக இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க, நம்ம அந்த கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போகலாமா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளம், வீடு, இல்லம். ஸோ இந்த எல்லா பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சொல்ல குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் அப்படின்ற சொல்ல குறிக்குது. அடுத்து பாருங்கள், மாதம், கிழமை, சந்திரன். ஸோ இது எல்லாமே எந்த சொல்ல குறிக்குதுன்னா திங்கள் அப்படின்ற சொல்ல குறிக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம், அழகு, நகை, ஒழுங்கு, வரிசை, படை, உடுத்து, இலக்கணம். ஸோ இந்த எல்லா சொற்களுமே வந்து பார்த்திங்கன்னா அணி அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. அடுத்து பார்க்கலாம், கதிரவன், வெளிச்சம், விளக்கு. ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? ஒளி அப்படின்ற ஒரு சொல்ல குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மேன்மை, லக்குமி, செல்வம், மரியாதை, அடை. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சொல்ல குறிக்குது? திரு அப்படின்ற சொல்ல தான் குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், சூரியன், கிழமை. ஸோ இந்த ரெண்டு சொல்லும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறை வந்து குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், உதடு, நாளிதழ், பூவின் இதழ். ஸோ இது இந்த எல்லா பொருளுமே எதை குறிக்குது? இதழை குறிக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம், புண், உடம்பு, பெருங்காயம். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயம், நம்ம உடம்புல காயம் ஏற்படும்ல, ஸோ அதை வந்து குறிக்குது. அதே மாதிரி எண், நதி, வழி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? ஆறு அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. எண்ணா நம்பரு, நதினா வந்து என்னது? ஆறு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. வழினா என்னது? நம்ம போகிற வழித்தடம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறை குறிக்கிற ஒரு சொற்கள் தான். ஸோ அடுத்து பாருங்கள், கொம்பு, குளம், வரி, மலை. ஸோ இந்த எல்லா சொற்களுமே வந்து கோடு அப்படின்ற ஒரு சொல்ல குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், மரபு, பழக்கம், வழக்குரை, வட்டார வழக்கு. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? வழக்கு அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், யானை, கடல், குதிரை, சங்கு, கோழி. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? வாரணம் அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆபரணம், பூமாலை, சிற்றிலக்கிய வகை, சாயங்காலம். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? மாலையை குறிக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம், அர்த்தம், நோக்கம், செல்வம், சாரம், விஷயம், விளக்கம். ஸோ இந்த எல்லா பொருளுமே குறிக்கிற சொல் எது? பொருள் அப்படின்ற சொல் தான். ஸோ அடுத்து பார்க்கலாம், கோடு, கப்பம், பாடல், வரி. ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? வரியை குறிக்கிற ஒரு சொல் தான். அடுத்து பாருங்கள், தடி, ஆட்சி, அம்பு, யாழின், நரம்புக்கோல். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலை குறிக்கிற சொற்கள். அடுத்து பாருங்கள், அஞ்சனம், சாயம், பேனாமை, வண்டி, மசகு, கருநிறம், இருள், களங்கம். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? மைய குறிக்குது. ஸோ அடுத்து பார்க்கலாம், பாத்திரம், கப்பல், 12, படைக்கலம். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? களத்தை குறிக்குது. அடுத்து பாருங்கள், புல், இடு, வைக்கோல், கூர்மை, இழித்துறை. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? வையை குறிக்குது. அடுத்து பார்க்கலாம், நடத்தை, சட்டம், நியதி, தீர்ப்பு, தலைவிதி. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குதுன்னா விதியை குறிக்கிற ஒரு சொற்கள் தான். அடுத்து பாருங்கள், திருமணம், வாசனை, கூடுதல், அழகு பெறுதல். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? மனத்தை குறிக்குது. அடுத்து பார்க்கலாம், வாசல் படி, படிக்கட்டு, அளவை கருவி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? படி அப்படின்ற ஒரு சொற்களை குறிக்குது. அடுத்து பாருங்கள், பாதம், அடித்தல், அளவை. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? அடி அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. அதே மாதிரி கடல், ஆலமரம், நஞ்சு. ஸோ இது எல்லாமே ஆலம் அப்படின்ற ஒரு சொல்ல தான் குறிக்குது. அடுத்து திருமால், சிங்கம், வெட்டுதல். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? அரி அப்படின்னு குறிக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லு. திருமால், சிங்கம், வெட்டுதல், இது மூணுமே. அடுத்து பாருங்கள், தலைவன், கடவுள், அழகு, வியப்பு, மகிழ்ச்சி குறி. ஸோ இதுவுமே ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லு தான் ஐ அப்படின்ற சொல். எப்படி கேட்பாங்க? ஐன்றது இது வந்து ஒரு பொருள் பழமொழியிலையும் வரும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வரும். ஐ அப்படின்னு கேட்டுட்டு இதை கேட்பாங்க. அதே மாதிரி தலைவன்னா என்ன? இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு குரூப் 4 கேட்கப்பட்ட ஒரு கொஷினாக கூட இது இருந்திருக்கு. ஐனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தலைவன் அந்த மாதிரி வரும். ஸோ அடுத்து பாருங்கள், எரு, நாணம், வலிமை. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? உரத்தை குறிக்கிற ஒரு சொல் தான். அடுத்து பாருங்கள், தலைமுடி, சிகரம், முடிச்சு,
நிறைவு செய்தல். ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? முடிய அப்படின்ற ஒரு சொல்லை தான் குறிக்குது. அதே மாதிரி இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு சொல் தான். குதிரை, மரம், அளவு, விலங்கு, திருமகள், அறிவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா மா அப்படின்ற ஒரு சொல்லை குறிக்குது. அதே மாதிரி புற்று, தயிர், குகை, துழாவு. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே எதை குறிக்குது? அலையை குறிக்கிற ஒரு சொற்கள். அடுத்து மாதம், கண்ணாடி, அசைந்து. ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? ஆடியை குறிக்கிற ஒரு சொல். அடுத்து கடல், சக்கரம், வட்டம், மோதிரம். ஸோ இந்த பொருள் எல்லாமே எதை குறிக்குது? ஆழியை குறிக்குது. கடல்னாலே ஆழி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மீதி எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஆபரணம், இழைத்தல், பஞ்சினூல். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? இழையை குறிக்கிற ஒரு பொருள். அடுத்து சொல், அடி, வீட்டின் பகுதி. ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? அறையை குறிக்கிற சொற்கள். அதே மாதிரி குடித்தல், குடிப்பழக்கம், குடும்பம். ஸோ இது எல்லாமே எதை குறிக்குது? குடியை குறிக்கிற ஒரு பொருட்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பல பொருள் தரும் ஒரு சொல் இந்த டாப்பிக்லேருந்து எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கலாம்.